ஒருத்தன் என்ன பண்றான், காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. அவன் என்ன பண்றான், பக்கத்துல பாக்குறான், ஒரு மரத்துல நிறைய கனிகளா இருந்துச்சு. சரி, அந்த மரத்து மேல ஏறி என்ன பண்றான், அந்த பழத்தை ஒண்ணு பிரிச்சு சாப்பிட்டு பாக்குறான். நல்ல இனிப்பா இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, அப்படியே இன்னொரு பழம் சாப்பிட்டுட்டே இருக்கான். மரக்கிளை நுனியில பார்த்தா ஒரு பழம் நல்ல பழமா பழுத்த நிலையில இருந்துச்சு. சரி, அதை போய் பெரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போறான். அந்த பழத்தை பெருக்கி போகும்போது பார்த்தா இவனோட வெயிட் தாங்காம அந்த மரக்கிளை ஒடிஞ்சிருச்சு. ஒடிஞ்சு இவன் அந்த மரக்கிளையில தொங்கிட்டு அப்படியே கீழே விழுறான். கீழே தர பார்த்தா ரொம்ப தொலைவா இருந்துச்சு. இவனுக்கு பயமா இருந்துச்சு. எப்படி கீழே வந்தோம்னா அவ்வளவுதான்ட்டு, ஐயோ என்னை யாரும் காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூச்சலிடுறான். பக்கத்துல பார்த்தா ஒரு வயதான பெரியவர் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, புடிச்சு ஒரு கல்லை எடுத்து அந்த மரக்கடியில தொங்கிட்டு இருக்கானே அவன் மேல அந்த கல்லை விட்டு எரிஞ்சாரு. உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. காப்பாத்தீங்கன்னு பார்த்தா இப்படி கல்லை விட்டு எறிறீங்க, என்னை காப்பாத்தீங்கயா அப்படின்னு சொல்றான். அந்த வயதான பெரியவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் இன்னொரு கல்லை எடுத்து அந்த மரக்கல்ல தொங்கிட்டு இருந்தவன் மேல அடிக்கிறாரு. ஒரு சின்ன கல்லுதான் எடுத்து அடிக்கிறாரு. அவனுக்கு மறுபடியும் கோவச்சு, காப்பாத்துங்கய்யா, ஏன் கல்லை விடுறீங்க, காப்பாத்துங்கய்யா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றான். மறுபடியும் என்ன பண்றாரு, இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல இன்னொரு கல்லை அடிக்கிறாரு. அந்த மரக்கல்லில தொங்கிட்டு இருந்த மேல அந்த வயதான பெரியவரு அந்த கல்லை எடுத்து அடிக்கிறாரு. அவனுக்கு கோவம் வந்துட்டு இந்த மரக்கிளையை வேகமா பிடிச்சிட்டு மெல்ல ஏறா, நான் மட்டும் இப்ப மேல ஏறி இருந்தேன் உனக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னா. பார்த்தா மறுபடியும் அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, இன்னொரு கல்லை எடுத்தாரு. எடுத்து அவன் மேல இன்னொரு அடி அடிச்சோடனே அந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு மேல ஏறி மெல்ல மரத்து மேல ஏறிடுறான். மரத்து மேல ஏறி இறங்கி மெல்ல இறங்கி கீழே வந்தான். கீழே வந்த உடனே அந்த பெரியவர்கிட்ட போய், யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஐயா, மரத்த கிளையில தொங்கிட்டு இருந்தேன் என்னை காப்பாத்துன்னு பார்த்தா கல்ல விட்டு எறியறையா, நீ என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி கோபமா திட்டினா. கேட்டு அந்த பெரியவர் சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னை காப்பாத்த தானேப்பா செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படின்னா, நீ பயத்துல மரக்கிளை எப்படி தொங்கிட்டு இருந்த, அதனால பயத்தினால உனக்கு என்ன பண்றதுன்னு உனக்கே தெரியல. அதனாலதான் உன்னை பயத்தை தெரிய வைக்கிறதுக்காக நான் கல்ல விட்டு எரிஞ்சேன். அந்த உனக்கு பயம் தெரிஞ்சு நீ உன்னை நீனே காப்பாத்திக்கிறதுக்கு உன்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பெரியவர் வந்த வழி பார்த்து நடக்க ஆரம்பிச்சாரு. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளே காப்பாத்திக்க முடியுங்கிறதா உண்மையான உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.